கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாகவே உள்ளது. அதை பயன்படுத்தி கொள்வது, வாய்ப்புகளை நீங்களாக தேடிக்கொள்வது, வரும் வாய்ப்புகளை தட்டிவிடாமல் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசி, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் அதிபதி. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ராசிகள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு, அதாவது துலா ராசி, ரிஷபராசி, சுக்கிரன் உச்சம் பெறும் மீனராசி. இயற்கையாகவே அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுபிட்சமாக இருப்பாங்க, எல்லோருக்கும் நல்லது செய்வாங்க, தன்னை விட அடுத்தவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவங்க நினைச்சதை நடத்தி முடிப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி, மக்கள் தாக்கும் எம்ஜிஆர் மாதிரி, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படின்னு பாடுவார் இல்லையா? அது மாதிரி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 12 லக்னங்கள் உண்டு. அந்த லக்னங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஆணவம் பிடிச்சவங்க இருப்பாங்க, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், கோபக்காரராக இருப்பாங்க. ஒவ்வொரு லக்னத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ராசி, அவர்களுடைய ஜனனகால ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உள்ளது என்பதில் அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் வாழ்க்கை நடக்கும். பொதுவாக இப்பொழுது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள், சுவாதி நட்சத்திரம், சதுர்த்தி திதி, அமிர்த யோகம். மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் மீனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குப்பை கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதனுக்கு உதவும். அது எப்படின்னு சொல்கிறது, ஆனால் டேஷ் 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 சில உறவுகள் நிறைய பேர்களுக்கு, ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டவரை ரிஷபராசினியர்கள் தன் உறவுகள் மீது சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தந்தையர், அதாவது மற்றவர்களை கூட உறவுகளாக நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசினியர்கள். ஆனால் அவர்களுக்கு ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றுவிட்டால் உறவுகளால் நன்மை ஏற்படாது. என்ன செஞ்சாலும் உங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் நிம்மதி கெடுவதே அவர்களால் இருக்கும். அதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் உங்களால் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல் நீங்கள் இருப்பீர்கள். அல்லது நீங்கள் ஒருவேளை கவிழ்ந்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் கை கொடுத்து உதவி தூக்கி விடுவார்கள். இந்த செவ்வாய் முக்கியமாக அது செவ்வாய் என்பது பார்த்தீங்கன்னா மங்களவாரம் என்று சொல்வார்கள். வேறு எந்த கிழமைக்கும் மங்கள்வாரம் சொல்ல மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை தான் நிறையா சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோதான். சுக்கிரவாரம் இந்தியில், சோமவாரம், புதன்வாரம், சூரியவார், சனிவார், அவ்வளோதான். ஆனால் செவ்வாய்க்கு மட்டும்தான் அது மங்களவாரம் என்று பொருள் உண்டு. செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரம் பார்த்து எதை செய்தாலும் நன்மையே நடக்கும் என்பதன் பொருள். ஆனால் நாம் தவறாக புரிந்து கொண்டு அந்த செவ்வாயை ஒதுக்கி விடுகிறோம். இது ஜோதிட உண்மை. இந்த செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போ செவ்வாய் தோசை இருக்குது சார், 2ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய். இந்த 2ல் செவ்வாய், 7ல் செவ்வாய், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கும். அல்லது ஒரு 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 சென்ட்லேயாவது ஒரு இடமாவது இருக்கும் அவங்களுக்கு. அதே செவ்வாய் 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருந்து நீச்சம் பெற்றிருந்தா, கடகராசி நீச்சம் பெற்றிருந்தா அவங்களுக்கும் செவ்வாய் இருக்குது, அவங்களுக்கும் சொந்த வீட்டில் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மன நிம்மதி குழப்பமான சூழல் இருக்கும்.
இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 3ஆம் பாவத்தில் அதிசார குருவாக உச்சம் பெற்று குரு உங்களுக்கு சுபத்தன்மை பெற்ற பார்வையாக உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேராக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பார்வை. இது ஒரு அற்புதமான காலகட்டம். 7ஆம் இடத்துல குரு பார்வை, அதிசார குருவாக செவ்வாயை பார்க்கிறார், புதன் பகவானை பார்க்கிறார், சூரிய பகவானை பார்க்கிறார். கடகத்தில் இருந்து உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நிறைய நன்மைகள் நடக்கும். வீடு நிலம் வாங்குபவர்கள் வீடு நிலம் வாங்கலாம். செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக அதாவது மனைவியின் மூலமாக, கணவன் மூலமாக நிம்மதிகள் உண்டாகும். குருமங்கள யோகம் உண்டு. வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். நல்ல லாபத்துக்கு வீடு விற்று அந்த வீடு விற்ற பணத்தை வைத்து 3 வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு. மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் இல்லை. கல்வியில் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை. நல்ல யோகமான நேரம், பயன்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்து கேது சுகஸ்தானத்தில் சில ஆரோக்கியத்தின் மீது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கவனம் கொள்வது நல்லது. அறுவை சிகிச்சைகள் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானையும் தன்வந்திரி பெருமாளையும் வழிபடுவது மிக மிக நல்லது. துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டால் நோய்கள் வராமல் இருக்கும், விபத்துக்கள் நடக்காமல் இருக்கும். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் தந்தை மூலமாக சில நன்மைகள், நற்செய்திகள், சொத்துக்கள், பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து 10இல் ராகு, 11இல் சனி பகவான். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், அதை பயன்படுத்திங்க. அடுத்தது லாபஸ்தானம்னா 11ஆவது இடம். அடுத்து 12ஆம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார். 7.5 சனி 2028. நான் ஏன் இதை ஆழமாக சொல்கிறேன்னா, இப்போ நிறைய வரவுகள் வரும். அந்த பொருளாதாரத்தை எடுத்து வைத்து உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை திட்டம் போட்டு பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வரப்போகிறது 2028 7.5 சனி. 7.5 சனி உங்களுக்கு பாதிப்பையும் கடனையும் கொடுக்காமல் இருக்க இப்போ கொடுக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது அந்த 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் லாபத்தை கொடுத்து விட்டு போகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்கள் குப்பை கூட ஒரு நேரத்தில் உதவுனா குப்பையிலேருந்து திடீர்னு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் எழுத பார்ப்போம். திடீர்னு பார்த்தா கிடைக்காது. கீழே அந்த குப்பை ஓரளவு பேப்பர் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது உதவும். ஆனால் உறவுகள் மட்டும் நல்ல உறவுகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை தூக்கி விடுவார்கள். கெட்ட உறவுகளாக உங்களுக்கு அமைந்து விட்டார் அவர்கள் மூலம் நிம்மதி கெடும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வராமல் இருக்க நவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது நல்லது. ஒரு முறை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தாடி கொம்பு கோயில் 1500 வருடங்கள் பழமையான கோயில். சொர்ணாகாசன பைரவர் தேய்பிரை அஷ்டமின்னு போய் அவர் அந்த தரிசனம் அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. சவுந்தரராஜன் பெருமாளை பார்த்துட்டு வாங்க. அங்கே மன்மதனும் ரதியும் இருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் காதலர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து விட்டுவாங்க, நல்லது நடக்கும். அடுத்தது தன்வந்திரி பெருமாள் அங்கே இருக்கார். அது ரொம்ப 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 நல்லது. அவரை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நோயே வராது. உங்களுக்கு என்னென்னலாம் வீட்டில் குறைவாக இருக்கோ, எதெல்லாம் தேவையாக இருக்கோ அவரை போய் கும்பிட்டுவாங்க. அந்த கோயில் வெளியே போகும்போதே சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் கல்லில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நல்லா ஒரு 6 அடிக்கு மேலே. நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய இதில் நான் பார்த்ததில்ல. அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எல்லா தோஷமும் நீங்கும். ரிஷபராசி ஜெயிக்கக்கூடிய ராசி. வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் செல்கிறது. வாழ்க வாழ்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.